இன்றைய சிந்தனை. பொதுவாக நமது ஜாதக ரீதியிலே நாங்கள் எடுத்துக்கொண்டோமானால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்குரிய பலாபலங்களை நாங்கள் அலசி ஆராய்வது உண்டு. மனிதனாக பிறந்த எல்லோருமே ஜாதகத்திலே அந்த ஜாதகம் காட்டுகின்ற வழிநெறிகளை பார்த்து கொள்வது இயல்பு. இதிலே எங்களுக்கு சூட்சுமமாக பல நிகழ்வுகள் உண்டு. ஒருவருடைய ஜாதகம் நல்ல சிறப்புகளை எப்பொழுது கொடுக்கின்றது, எப்பொழுது ஒரு ஜாதகம் மனிதனுக்கு எதிர்மறையான சிரமங்களை கொடுக்கின்றது என்பதை நாங்கள் ஜோதிடர் மூலம் அறிந்து கொள்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு, ஒரு சிறப்புகள் உண்டு. இந்த ஜாதகத்தை எடுத்துக்கொண்டோமானால் அந்த ஜாதக ரீதியாக அமைகின்ற கட்டங்களிலே, அமைகின்ற கிரகங்களிலே, அந்த ஆகர்ஷணங்களிலே நிறைய நன்மைகளும் எதிர்மறையான பலன்களும் அமையும். இயல்பாக ஜாதகத்தின் உயிர் என்று சொல்லப்படுவது லக்கினம். இந்த லக்கினம் சரியாக அமைந்துவிட்டால் அந்த ஜாதகருக்கு அதிகமான சிறப்புகளும் நன்மைகளும் அமைவதோடு மட்டுமில்லாமல் இந்த பெரும் துன்பங்களிலிருந்து காக்கப்படுகின்றன. இயல்பாக, அதாவது நல்ல கிரக ஆளுமையோடு ஒரு ஜாதகம் அமைந்துவிட்டால் அந்த ஜாதகருடைய தன்மைகள், அந்த லக்னாதிபதி அமைந்த இடம், அவற்றின் மூலமாக அவருக்கு சிறப்புகளும் மேன்மைகளும் மிக உன்னதமாக அமைந்து விடுகின்றது. இயல்பாக நாங்கள் சில லக்னங்களை எடுத்துக்கொண்டோமானால் இடவ லக்கினம் லக்னாதிபதி சுக்கிரன், மிதுன லக்கினம் லக்னாதிபதி புதன், சிம்ம லக்கினம் லக்னாதிபதி சூரியன், கன்னி லக்கினம் லக்னாதிபதி புதன், துலாம் லக்கினம் லக்னாதிபதி சுக்கிரன், தனுசு லக்கினம் லக்னாதிபதி குரு, மீன லக்கினம் லக்னாதிபதி குரு, மகர லக்கினம் லக்னாதிபதி சனி. இப்படியான இந்த லக்னங்கள் அமைகின்ற பொழுது அந்த லக்ன அதிபதிகளுக்குரிய அந்த சிறப்பு, அந்த மேன்மை, அது மிக உன்னதமான சிறப்புகளை கொடுத்து விடுகின்றது. அந்த லக்னாதிபதிகள் கேந்திர திரிகோணங்களை அமைந்துவிட்டால் பெருந்துன்பங்கள் அவரை சூழாமல் பெருந்துன்பங்களை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமையை கொடுத்து விடுகின்றது. ஒரு பிரச்சனை வரப்போகுதென்றால் அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க வேண்டும், இந்த பிரச்சனைக்கு எப்படி முகம் கொடுக்க வேண்டும் என்ற ஆளுமை திறனை அந்த ஜாதகருக்கு அது கொடுத்து விடுகின்றது. அதே போல் அந்த கிரகங்களுடைய ஆளுமை என்பது இந்த கேந்திரங்களிலே திரிகோணங்களிலே லக்னாதிபதி அமைந்து அதிலும் ஆட்சி உச்சத்தோடு அமைந்துவிட்டால் அது ஒரு தனித்துவமான சிறப்பை, தனித்துவமான மேன்மையை கொடுத்து விடுகின்றது. அதன் மூலமாக பல நன்மைகளை, பல சிறப்புகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அந்த ஜாதகருக்கு கிடைத்து விடுகின்றது. எனவே லக்னம் லக்னாதிபதி இந்த ரெண்டினுடைய அமைப்பு சிறப்பானதாக, மேன்மையானதாக அமைந்து விடுகின்றது. அது அமைகின்ற ஸ்தானங்களை பொறுத்து தான் இந்த அமைப்பு அமைகின்றது. இயல்பாக நாங்கள் பொதுவாக சில லக்னங்களை எடுத்துக்கொண்டோமானால் அந்த லக்னத்தினுடைய அதிபதி அமைகின்ற இடமாக இருந்தாலும் அது மத்தியம பலனுக்குரிய லக்கணங்களாக இருக்கும். சில லக்னங்களை எடுத்துக்கொண்டோமானால் அதை மிக சிறப்பான நன்மைகளை கொடுக்கின்ற லக்கணமாக இருக்கும். இவையெல்லாம் ஜாதக அமைப்பிலே அமைகின்ற அமைப்புகள். எனவே இந்த கோசார பலன்கள் அதற்கு ஒரு காரணமாக அமைகின்றன. பொதுவாக அஷ்டமத்து சனி, ஏழரை சனி, அஷ்டார்த்த சனி, இப்படியாக சனி கோசாரங்கள். குருவினுடைய கோசாரத்திலே குருவினுடைய அமைப்பு ஜென்மகுரு, அட்டமத்து குரு, 4ஆம் இடத்து குரு, 12ஆம் இடத்து குரு என்று 6ஆம் இடத்து குரு என்று அமைகின்ற பொழுதெல்லாம் அந்த கொஞ்சம் சிக்கல்கள், பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழல்களை உருவாக்கி விடுகின்றது. எனவே இந்த 2 நிலைகளையும் நாங்கள் தயார்படுத்தி கொண்டு அதற்கேற்ப முகம் கொடுக்கக்கூடிய வல்லமையை இந்த லக்ன அதிபதிகள் அமைகின்ற இடங்களை பொறுத்து அவை எங்களை காத்து கொள்ளுகின்றன. பெரும் துன்பங்கள் இல்லாமல் காக்கக்கூடிய வல்லமையை இந்த லக்னம் சார்ந்த அதிபதிகள் நமக்கு கொடுத்து விடுகின்றது. இது ஒரு இயல்பான நல்ல நடைமுறையாக ஜாதகத்திலே அமைகின்றது. எனவே ஜாதக அமைப்பு என்பது நமது பூர்வ புண்ணிய பலங்களின்படியும் அமைகின்றன. அதே நேரம் இந்த லக்னாதிபதியும் அமைகின்ற கிரகங்களும் நமக்கு சாதகமாக பெருந்துன்பங்கள் விடாமல் காத்து கொள்வதற்கு எங்களுடைய நடைமுறையும் அங்கே முக்கியமாக கணிக்கப்படுகின்றது. ஒருவருக்கு ஜாதகத்திலே நல்ல உச்சமான பலங்கள் இருந்தாலும் நடைமுறையிலே அவருடைய நல்ல நடத்தைகள் அற்றவையாக போகின்ற பொழுது துன்பங்கள் இன்னும் அதிகமாகிவிடுகின்றது. நாம் ஒரு உயரத்திலே இருக்கின்ற பொழுது, நம்ம யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று இருக்கின்ற பொழுது நாம் யாரையும் இதையும் செய்து கொள்ளலாம். நமக்கு வசதிகள், அதற்குரிய வாய்ப்புகள், அதற்குரிய படைபலங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் எங்களுடைய விதிப்பயன், அதாவது நாங்கள் செய்கின்ற வினைகள் ஒவ்வொன்றுக்கும் அங்கே கணக்கெழுதப்படுகின்றது. நமது கால முடிவுக்குள்ளே எமக்கு அது திருப்பி கிடைத்துவிடும். நாங்கள் ஒருவரை துன்பப்படுத்துகின்ற பொழுது
தேவையில்லாமல் அவருடைய மனதை கஷ்டப்படுத்துகின்ற பொழுது அதற்குரிய துன்பமும் கஷ்டமும் நம்மை நாடி வரும். அதற்குரிய காலம் நமக்கே வந்து சேரும். எனவே தேவையற்ற அந்த விடயங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். வாழ்வியலிலே நாங்கள் எல்லோரும் எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய உயர்வு, எங்களுடைய வாழ்வியல் நேர்மை, நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வியல் வரையறைகள் இவைகளை நாம் சரியாக பற்றி கொண்டோமானால் அந்த வாழ்க்கை மிக இனிதாக அமைந்துவிடும். நன்றி.